என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்று இந்த வசனத்தில் கூறப்படாவிட்டாலும் லேவியராகம் 24:10-16 வரை உள்ள வசனங்களில் அதற்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தினால் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இராது. அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதும் அவர்கள் ஜீவிப்பதும் முரண்பட்டிருக்கும். இது மாய்மாலமான ஊழியம். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தை தாராளமாய் பயன்படுத்துவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது நாம் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக பற்றிக் கொள்வோம் என்றால் நாம் பாவங்களையும் அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு விலகி போய்விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் பற்றி கொண்டு பாவத்திற்கும் பங்காளிகளாய் இருப்பது என்பது மாய்மாலம். இது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற காரியம். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை மீறக்கூடாது. கர்த்தருக்கு பொருத்தனை செய்த காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு பொருத்தனை செய்வதை நிறைவேற்றாமல் இருப்பது அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற காரியம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. ஒரு சிலர் தங்களுடைய வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்காக தேவனுடைய பெயரிலே ஆணையிடுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் மீது பக்தியும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. ஆனாலும் தேவனுடைய பெயரை தங்கள் இஷ்டம் போல பயன்படுத்துவார்கள். தங்களுடைய வார்த்தைகள் பொய் வார்த்தைகளாக இருந்தாலும் அதை மெய் வார்த்தைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே ஆணையிடுவார்கள். இவர்களுக்கு கர்த்தர் மீது பயம் இருக்காது. இவர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். யூதர்கள் தங்களுடைய வார்த்தைகளை மெய்ப்பிப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிடுவது வழக்கம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. ஆனாலும் ஒரு சிலர் பொய்யானை இடுகிறார்கள். தங்களுடைய பொய்யை உண்மை என்று நிரூபிப்பதற்காக கர்த்தருடைய ஆணையினால் ஆணையிட்டு தங்களுக்கு ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். எதுவும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற காரியமாகும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ண மாட்டார்கள். தங்களுடைய மாய்மாலத்திற்கும் பொய் வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய நாமம் துணையாயிருக்கும் என்று நினைத்து கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் வீணிலே வழங்குகிறார்கள். கர்த்தர் ஒருபோதும் பாவத்தை அங்கீகரிக்க மாட்டார். அவர் எக்காலத்திலும் பாவத்திற்கு துணை போகவும் மாட்டார். தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை கர்த்தர் தண்டிப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். மனுஷர் மத்தியிலே ஏற்படுகிற வழக்குகளை நியாயாதிபதிகள் விசாரிப்பார்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். உலக பிரகாரமான நியாயாதிபதிகளின் பார்வையில் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது மிகப்பெரிய குற்றமாகவோ அல்லது பாதகமாகவோ அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதனால் எந்த மனுஷருக்கும் இரத்த சேதாரம் ஏற்படுவதில்லை. இதனால் யாருடைய தனிப்பட்ட சொத்துக்கும் பாதிப்பு ஏற்பட போவதில்லை. ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதனால் மனுஷர் மத்தியில் காணப்படுகிற அமைதி குலைந்து போவதும் இல்லை. இப்படிப்பட்ட பாவத்தினால் மனுஷருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை. ஆகையினால் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கும் போது உலக பிரகாரமான நியாயாதிபதிகள் அவனை தண்டியாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவனை நிச்சயமாகவே தண்டிப்பார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். கர்த்தருடைய கைகளில் விழுவது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை பாவிகள் அறிந்து கொள்வார்கள். உலக பிரகாரமான நியாயாதிபதி தண்டிப்பதை விட சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்கிற தெய்வீக நியாயாதிபதியாகிய கர்த்தர் தண்டிக்கும் போது அவருடைய தண்டனை மிகவும் பயங்கரமாய் இருக்கும். 4வது கட்டளை. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வேளைகளை குறித்து இந்த கட்டளை விளக்குகிறது. நாம் கர்த்தரை எல்லா நாளிலும் ஆராதனை செய்ய வேண்டும்.
அவரை எல்லா நாளிலும் கனப்படுத்த வேண்டும். ஆனாலும் கர்த்தர் 7வது நாளை தமக்கு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாட்களில் ஒரு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்த நாளில் நாம் கர்த்தரை விசேஷமாய் கனம் பண்ண வேண்டும். நாம் இந்த நாளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். பரிசுத்தமான இந்த நாளில் உலக பிரகாரமான வேலைகள் எதையும் செய்யாமல் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் நாளோ உன் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த வாக்கியம் ஆதியாகமம் 2:2-3 ஆகிய வசனத்தை குறிப்பிடவில்லை. இது தேவனுடைய ஓய்வு. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் யாத்திராகமம் 16:22-26 வரை உள்ள வசனங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். அதை பரிசுத்தமாகவும் ஆசரிக்க வேண்டும். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். அதன் பின்பு ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்னும் கட்டளை மோசையின் பிரமாணத்தில் 8 தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையில் காணப்படவில்லை. பழைய உடன்படிக்கை ஒழிந்து போயிற்று. கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய விருப்பம் போல் எந்த நாளையும் ஓய்வு நாளாக நியமித்துக் கொள்ளலாம். 7ஆம் நாள் எல்லா வருஷங்களிலும் யூதருக்கு ஒரே கிழமையில் வராது. தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது தேவனுக்காகவும் அவருடைய கட்டளைகளுக்காகவும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாள். ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. பெற்றோர், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், மிருக ஜீவன்கள், அந்நியர் ஆகியோர் யாரும் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனாலும் அந்த நாளில் சில அத்தியாவசியமான வேலைகளை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் ஓய்வு நாளில் பலிகளை செலுத்த வேண்டும். அத்தியாவசியமான வேலைகளை ஓய்வு நாளில் செய்வது தடை பண்ணப்படவில்லை. எஜமான்கள் தங்களுடைய வேலையாட்களையும் மிருக ஜீவன்களையும் வேலை வாங்காமல் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். மிருக ஜீவன்களுக்கு அவசர உதவி தேவைப்பட்டால் அதை ஓய்வு நாளில் செய்யலாம். வியாபாரம், தொழில் போன்ற அன்றாட நடைமுறை காரியங்களை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. கர்த்தர் ஆதியிலேயே 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் இப்போது மறுபடியுமாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கட்டளையிடுகிறார். கர்த்தர் ஏற்கனவே இந்த கட்டளையை கொடுத்திருப்பதினால் இது புதிய கட்டளை ஆகாது. கர்த்தர் தம்முடைய பழைய கட்டளையை இப்போது மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு 7ஆம் நாள் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அவர்கள் 6 நாளும் வேலை செய்து தங்கள் கிரியைகளில் எல்லாம் நடப்பிக்க வேண்டும். 6 வேலை நாட்களுக்கு பின்பு வருகிற நாளே 7ஆம் நாள். அதுவே கர்த்தருக்கு ஓய்வு நாள். அந்த நாளை அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் பிரமாணத்தை குறித்து வேத பண்டிதர்கள் பல்வேறு விதமாக விளக்கம் சொல்லுகிறார்கள். 7ஆம் நாளை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றி வேத பண்டிதர்கள் மத்தியிலே வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் முதலாவது நாள் என்றும் 7ஆம் நாளை அந்த நாளிலிருந்து கணக்கிட வேண்டும் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ 7ஆம் நாளை ஆதி காலத்திலிருந்தே கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் 7ஆம் நாளை கணக்கிடுவதில் தெளிவு இல்லாமல் குழப்பம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு 7ஆம் நாள் அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த நாளிலே அவர்கள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. உலக பிரகாரமான வேலைகள் எதையும் செய்யாமல் அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். 7ஆம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். பரிசுத்தமான கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக இந்த 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை காரியங்கள், அவரை துதிக்கும் துதியின் காரியங்கள் போன்ற ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாய் நடைபெற வேண்டும்.
கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால் இது பரிசுத்தமான நாளாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது கர்த்தருடைய ஓய்வு நாள். யாரெல்லாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களுடைய குமாரனும் அவர்களுடைய குமாரத்தியும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாளை யாரெல்லாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரரும் அவனுடைய குமாரனும் குமாரத்தியும் என்று மாத்திரமே இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அவனுடைய மனைவியை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. மனைவி தன் புருஷனோடு இசைந்திருக்கிறாள். புருஷனும் மனைவியும் தங்கள் குடும்பத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆகையினால் புருஷன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவனுடைய மனைவியும் அவனோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று பொருள்படும். ஓய்வு நாட்களிலே நாம் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் என்ன வேலைகளை செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஓய்வு நாளிலே நம்முடைய வேலைக்காரனும் வேலைக்காரியும் மிருக ஜீவனும் நாம் வாசல்களில் இருக்கிற அந்நியனும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை பற்றி சொல்லும் போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை ஏற்கனவே ஸ்தாபனம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாக ஓய்வு நாளை பற்றிய கட்டளையை சொல்லுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலே பல வருஷங்களாக அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஓய்வு நாளை ஆசரிப்பதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஒருவேளை எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை ஓய்வு நாட்களிலும் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தாரோ அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களால் எகிப்தியரின் ஆளோட்டிகளை மீறி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியாமல் போயிருக்கலாம். இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் மறுபடியும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு முன்பு அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஓய்வு நாள் வருவதற்கு முன்பாகவே நாம் ஓய்வு நாளை பற்றி நினைத்து பார்த்து அதற்கு நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்போதுதான் ஓய்வு நாள் வரும்போது அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியும். ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் வரப்போகிற ஓய்வு நாளை நினைத்து பார்த்து அதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணினால் மாத்திரமே நம்மால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியும். ஆகையினால் கர்த்தர் ஓய்வு நாளை பற்றிய கட்டளையை சொல்லும் போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளை ஏன் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 20:11வது வசனத்திற்கு வேத பண்டிதர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொதுவான விளக்கம் வருமாறு: கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இஸ்ரவேல் புத்திரரும் வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இஸ்ரவேல் புத்திரரும் வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் 6 நாளில் சிருஷ்டித்தார். ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு காலமாகும். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதுபோல இஸ்ரவேல் புத்திரரும் ஓய்வு நாளை ஓய்வு நாளாக நியமித்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவில் உண்டாகும் இளைப்பாறுதற்கு ஓய்வு நாள் ஓர் அடையாளமாகும். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அடையாளமாக ஆசரிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் பிரமாணம் அவசியமில்லாமல் போயிற்று. வாரத்திலே 7 நாட்கள் உள்ளது. நாம் 6 நாட்களும் வேலை செய்ய வேண்டும். அந்த நாட்களிலே நம்முடைய கிரியைகளையெல்லாம் நடப்பிக்க வேண்டும். நம்முடைய வேலைகளையெல்லாம் செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் நமக்கு போதுமானது. 7ஆம் நாளோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்.
அந்த நாளிலே நாம் யாதொரு வேலையும் செய்யாமல் அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளில் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த நாளில் நாம் கர்த்தரை விசேஷமாய் கனம் பண்ணி அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் நாம் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். கர்த்தர் நம்மீது அன்பும் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவராக இருப்பதினால் நாம் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் 6 நாட்கள் நாம் வேலை செய்தால் போதும் என்றும் 7ஆம் நாளிலே யாதொரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தரே நமக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் தமக்கு பரிசுத்தமான நாளாக நியமித்திருக்கிறார். ஆகையினால் 7ஆம் நாள் மனுஷருடைய ஓய்வு நாள் என்று அழைக்கப்படாமல் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் சிருஷ்டித்தார். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர் என்பதை நாம் நினைவு கூறும் வண்ணமாகவும் நம்முடைய சிருஷ்டிகரை கனம் பண்ணும் வண்ணமாகவும் அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். யூதர்கள் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக அங்கீகரித்து அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்கள். இதன் மூலமாக கர்த்தரே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். சிருஷ்டிகரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவே யூதர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்கள். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யூதர்களும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்கள். 7ஆம் நாள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பதை யூதர்கள் அங்கீகரித்து அந்த நாளிலே அவர்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்கள். அந்த நாளிலே இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தரை கருத்தாய் ஆராதிக்கிறார்கள். யூதர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதினால் யூதா தேசத்தார் மற்ற தேசத்தாரிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார்கள். அந்நிய தேசத்தார் தாங்கள் உண்டாக்கின தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். யூதர்களோ வானத்தையும் பூமியையும் தங்களையும் சிருஷ்டித்த தங்கள் சிருஷ்டிகராகிய கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். புறஜாதி தேசத்தார் சிருஷ்டிகரை ஆராதியாமல் சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள். யூதர்களோ சிருஷ்டிகளை ஆராதியாமல் சிருஷ்டிகரை ஆராதிக்கிறார்கள். நாம் எவ்வாறு ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் 6 நாட்களாக கிரியைகளை நடப்பித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நாமும் 6 நாளும் வேலை செய்து நம்முடைய கிரியைகளை எல்லாம் நடப்பிக்க வேண்டும். 7ஆம் நாளிலே நாம் யாதொரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் ஓய்வு நாளின் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தில் நமக்கும் பங்கு இருக்கும். நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருடைய நாளை நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும். 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகளும் கர்த்தரை ஆராதிப்பது சம்பந்தமான கட்டளைகளாகும். இந்த 4 கட்டளைகளும் முதலாவது பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் மீதமுள்ள 6 கட்டளைகளும் 2வது பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். முதல் 4 கட்டளைகளும் கர்த்தரை ஆராதிப்பது சம்பந்தமானவை. மீதமுள்ள 6 கட்டளைகளிலும் நாம் நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் நாம் மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் உள்ளது. நாம் நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். 5வது கட்டளை நம்முடைய உற்றார் உறவினருக்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதைகளை பற்றி 5வது கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி கர்த்தர் தம்முடைய 5வது கட்டளையில் சொல்லுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது 5வது கட்டளையாகும். 10 கற்பனைகளில் இந்த கற்பனையே வாக்குத்தத்தத்தோடு கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர் எந்த வயதில் மரிக்க வேண்டும் என்று கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. தன்னுடைய ஆயுசு காலத்தின் அளவை மனுஷனே இந்த கட்டளையின் பிரகாரம் தீர்மானம் பண்ணிக்கொள்ளலாம். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்கள் பெற்றோர் மீது மதிப்பும் மரியாதையும் நிரம்பி இருக்க வேண்டும். அவர்கள் அந்த மரியாதையை தங்களுடைய வெளிப்படையான செயல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்.
நம்முடைய பெற்றோருக்கு நாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது அவசியமாயிருக்கிறதே. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நியாயமான கட்டளைகளை கொடுக்கும் போது பிள்ளைகள் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் ஆரம்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் அதன் பின்பு அவர்கள் தங்கள் தப்பிதத்திற்கு மனம் திரும்பி தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய முன்வர வேண்டும். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மத்தேயு 21:29. பிள்ளைகள் தப்பு செய்யும் போது பெற்றோர் அவர்களை கண்டித்து திருத்துவார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுவார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் நன்மைகளுக்காகவே அவர்களை கண்டிக்கிறார்கள். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நிதானமாகவும் மென்மையாகவும் கண்டிப்பார்கள். தப்பு செய்கிற பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர் கண்டித்து திருத்தவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் துன்மார்க்கராய் வளருவார்கள். பெற்றோர் கண்டிக்காத பிள்ளைகளை ஊரில் உள்ளவர்களும் காவல்துறையில் உள்ளவர்களும் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கும் போது அவர்கள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணுவார்கள். பெற்றோர் தங்களை கடிந்து கொண்டாலும் தங்களுக்கு புத்திமதிகளை சொன்னாலும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். பிள்ளைகளுடைய மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாய் இருக்கும் போது அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தரை கனம் பண்ணாதவர்கள் தங்கள் பெற்றோரையும் கனம் பண்ண மாட்டார்கள். பெற்றோர் வயது முதிர்ந்தவராய் இருக்கும்போது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். பெற்றோர் தங்கள் முதிர் வயதில் சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கு பிள்ளைகள் அவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். பெற்றோருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு பிள்ளைகள் முன்வர வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உபதேசத்திலே 5வது கட்டளையை விளக்கமாக சொல்லியிருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மத்தேயு 15:4-5-6. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் தங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே அவர்கள் நாட்கள் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 5வது கட்டளை 2வது கற்பலகையில் எழுதப்பட்டிருக்கிற 1வது கட்டளையாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் கானான் தேசத்தை குறிக்கும் வண்ணமாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே வாசம் பண்ணும்போது அவர்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். 6வது கட்டளை. இந்த கட்டளையில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை பற்றியும் மற்றவருடைய ஜீவனை பற்றியும் சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 6வது கட்டளையாகும். நம்முடைய சொந்த சரீரத்திற்கோ அல்லது மற்றவர்களுடைய சரீரத்திற்கோ நாம் எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. யாருடைய சரீரத்திலும் காயங்களை ஏற்படுத்தக்கூடாது. சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுத்து போடுகிற எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. இந்த கற்பனை மரண தண்டனை நிறைவேற்றுவதையும் யுத்தத்தில் எதிரிகளை சங்காரம் பண்ணுவதையும் தடை பண்ணவில்லை. ஆனால் சுயநல நோக்கத்தோடு பிறரை கொலை பண்ணக்கூடாது. கோபம், பொறாமை, பழிவாங்குதல், ஆதாயத்திற்காக தாக்குதல் ஆகியவை நிமித்தமாக கொலை செய்வது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்திற்கும் மற்றொரு தேசத்திற்கும் இடையே யுத்தம் நடைபெறும் போது யுத்த வீரர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக எதிரி தேசத்து வீரர்களை கொன்று போடுகிறார்கள். இது யுத்தம் பண்ணுகிற பிரமாணம். கர்த்தர் இந்த பிரமாணத்திற்கு விரோதமாக தம்முடைய 6வது கற்பனையில் ஒன்றும் சொல்லவில்லை. நம்முடைய சமுதாய ஜீவியத்திலே
நாம் மற்றவர்களுடைய ஜீவனுக்கு அநியாயமாக தீங்கு செய்யக்கூடாது. நாம் கோபத்தினாலும் பொறாமையினாலும் நிறைந்து பிறரை கொன்று போடக்கூடாது. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் அவனை கொலை பண்ணுகிறவனாய் இருப்பான். பழிவாங்க வேண்டும் என்னும் தீய எண்ணம் ஒருவனுடைய மனதிலே வளர்ச்சி பெறும்போது அவன் மற்றவனை கொலை செய்வதற்கும் துணிந்து விடுகிறான். ஒரு சிலர் பிறர் மீது கோபப்பட்டு அவசரத்திலும் ஆத்திரத்திலும் மற்றவர்களை கொன்று போடுகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் மனம் வேதனைப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கர்த்தருடைய 6வது கட்டளை. இந்த கட்டளையின் பிரகாரம் தற்கொலை செய்து கொள்வதும் பிறரை கொலை செய்வதும் பாவமாகும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். 7வது கட்டளை. 7வது கட்டளை நம்முடைய கற்போடும் மற்றவர்களுடைய கற்போடும் தொடர்புடையது. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது 7வது கட்டளையாகும். மனுஷர்கள் பலுகி பெருக வேண்டும். ஆனாலும் தேவன் இதற்கு சில நியதிகளை வகுத்திருக்கிறார். திருமணம் புனிதமானது. திருமண உறவின் மூலமாகவே சந்ததி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்கு விரோதமான பாலுறவுகள் வேதாகமத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை 6வது கட்டளைக்கு முன்பாக சொல்லுகிறார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். மார்க்கு 10:19. நம்முடைய ஜீவன் நமக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல நம்முடைய கற்பும் நமக்கு நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி அதை அழித்து போடும் பாவமான காரியங்களுக்கு விரோதமாக நாம் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். 8வது கட்டளை. இந்த கட்டளை நம்முடைய சம்பத்தோடும் மற்றவர்களுடைய சம்பத்தோடும் தொடர்புடையது. இந்த கட்டளையில் நம்முடைய ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அதுபோலவே பிறருடைய ஐஸ்வர்யம், ஆஸ்தி ஆகியவற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. களவு செய்யாதிருப்பாயாக என்பது 8வது கட்டளையாகும். நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை நாம் பாவமான காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது. அவ்வாறு செலவு பண்ணுவது நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை நாமே களவு செய்வதற்கு சமம். நாம் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய ஆஸ்திகளை தொலைத்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். நாம் மற்றவர்களுடைய ஐஸ்வர்யங்களையும் களவு செய்யக்கூடாது. பிறருடைய எல்லைக்குறியை அநியாயமாக மாற்றி போடக்கூடாது. மற்றவர்களுடைய உரிமைகளில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. மற்றவர்களுடைய பொருள்களையும் அவர்களுடைய நிலங்களையும் அவர்களுடைய வீடுகளையும் அநியாயமாக அபகரித்துக் கொள்ளக்கூடாது. நாம் பிறரிடத்தில் கடன் வாங்கி இருந்தால் அதை முறைப்படி திரும்ப செலுத்த வேண்டும். கடன் தொகையை திரும்ப செலுத்தாமல் கடன் கொடுத்தவனை ஏமாற்றுவது பாவம். அது அவனுடைய பொருளை களவு செய்வதற்கு சமம். அதுபோலவே வீட்டின் சொந்தக்காரருக்கு வாடகை கொடுக்காமலேயே அதில் குடியிருப்பது, நம்மிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்காமலேயே வேலை வாங்கி அவர்களை வஞ்சிப்பது ஆகியவை எல்லாமே களவு செய்வதற்கு சமமான பாவம். ஒரு சிலர் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை செலுத்தாமல் களவு செய்கிறார்கள். ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் செலுத்த வேண்டும். விசுவாசிகளில் சிலர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்காமல் தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இதுவும் கர்த்தருடைய பார்வையில் களவு செய்கிற காரியமாய் இருக்கிறது. 9வது கட்டளை. நாம் நம்முடைய நற்பெயரையும் மற்றவர்களுடைய நற்பெயரையும் கெடுத்து போடக்கூடாது. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது 9வது கட்டளையாகும். மற்றவர்களுக்கு விரோதமாக துரோகமான வார்த்தைகளை பேசுவது, அவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுவது, பொய் சொல்லுவது, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக கட்டுக்கதைகளை சொல்லுவது, பிறரை வஞ்சிப்பது ஆகியவை எல்லாமே இந்த கட்டளையின் பிரகாரம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய நல்ல பெயரை கெடுக்கும் வண்ணமாக அல்லது களங்கப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு விரோதமாக அநியாயமான காரியங்களை தூஷணமாய் பேசுவது பாவமாகும். ஒரு சிலர் பிறருக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள். தங்களுக்கு ஒரு காரியத்தை பற்றி தெரியாவிட்டாலும் அதை பற்றி தங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருப்பது போல பேசுவார்கள்.
சில வேளைகளில் இவர்களுக்கு ஒரு காரியத்தை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் இவர்கள் தங்களுக்கு தெரிந்த காரியத்தை மூடி மறைத்துவிட்டு தங்களுக்கு அது பற்றி தெரியாது என்று சாதிப்பார்கள். ஒரு சிலர் மற்றவர்களுக்கு விரோதமாக புரணி பேசுவார்கள். அவர்களை பற்றிய கட்டுக்கதைகளை திருப்பிச் சொல்லுவார்கள். தங்களால் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வரும் என்பதை யோசித்து பார்க்காமல் பிறர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறான வார்த்தைகளையும் பேசுவார்கள். பிறர் மீது கட்டுக்கதைகளையும் அவதூறான வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. இவர்கள் மற்றவர்களுடைய மதிப்பையும் சேதப்படுத்துவார்கள். 10வது கட்டளை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பது 10வது கட்டளையாகும். மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய மனதிலும் மற்றவர்களுக்கு விரோதமாக எந்த தீமையான எண்ணமும் ஏற்படக்கூடாது. கர்த்தர் தம்முடைய 10வது கட்டளையில் பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். நாம் பிறருடைய பொருட்கள் மீது ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் அப்போஸ்தலர் பவுலை சந்தித்த போது பவுலின் கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுந்தது. இதனால் அவருடைய பார்வை பரிசுத்தமாயிற்று. நம்முடைய பார்வை பாவம் நிரம்பியதா இருக்கும் போது நம்முடைய சிந்தனைகளும் பாவம் நிரம்பியதா இருக்கும். பாவமான சிந்தனைகள் பாவமான வார்த்தைகளாகவும் பாவமான கிரியைகளாகவும் வெளிப்படும். மனதின் ஆசையே எல்லா பாவங்களுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆகையினால் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று கர்த்தர் திட்டமாக சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே சொன்ன 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது சொல்லப்பட்டிருக்கும் 10 கட்டளைகளுக்கும் ஏற்கனவே சொன்ன 10 கட்டளைகளுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. முதல் 3 கட்டளைகளும் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போலவே இந்த வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது உபாகமம் 4:44-45 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள், பிரமாணங்கள், சாட்சிகள், நியமங்கள் ஆகியவற்றின் ஆரம்பமாகும். உபாகமம் 5:1வது வசனத்திலும் கட்டளைகளையும் நியாயங்களையும் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்பது 4வது கட்டளையாகும். இப்போது சொல்லப்பட்டிருக்கும் 10 கட்டளைகளில் 4வது கட்டளைக்கு அதிகமான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. 10 கட்டளைகள் முதலாவது சொல்லப்பட்ட போது கர்த்தருடைய கிரியை இந்த உலகத்தை சிருஷ்டித்ததிலிருந்து ஆரம்பமாயிற்று. இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த நாளிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அப்போது அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஓய்வில்லாமல் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். ஓய்வு நாளில் இதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுபுத்திரர் தங்கள் பாவங்களின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளிலே இளைப்பாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுகிறது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து விடுதலை பண்ணி புறப்பட பண்ணினார் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூற வேண்டும். ஆகையினால் ஓய்வு நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரம் வேலை செய்யாமல் இளைப்பாறினால் போதுமானதாய் இருக்காது. அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்யாமல் இளைப்பாற வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்ததை இஸ்ரவேல் ஜனத்தார் ஓய்வு நாளிலே பயபக்தியோடு நினைவு கூற வேண்டும். அந்நாளிலே அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகார சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமும் வாரத்தின் முதலாம் நாளை ஓய்வு நாளாக பரிசுத்தப்படுத்தி ஆசரிக்கிறோம். இந்நாளிலே விசுவாசிகள் சபையாராக கூடி வந்து கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளையும் அவருடைய கிருபைகளையும் பயபக்தியோடு நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தம்முடைய 5ஆம் கட்டளையாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். 5வது கட்டளையில் நீ நன்றாய் இருப்பதற்கும் என்னும் வாக்கியம் புதிதாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கட்டளையை ஏற்கனவே சொன்னபோது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று மாத்திரமே சொன்னார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. கடைசி 5 கட்டளைகளும் ஒரே கட்டளையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இந்த கட்டளைகள் 5ம் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்திராமல் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் ஜனத்தொகை சுமார் 60 லட்சம் பேர். இவர்கள் எல்லோருக்கும் கேட்கும்படியாய் பேசுவதே மிகப்பெரிய அற்புதம். சீனாய் மலையில் அக்கினியின் நடுவிலும் மேகத்தின் நடுவிலும் காரிருளின் நடுவிலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு பேசினார். 10 கற்பனைகளை மட்டுமே இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். மற்றவற்றை கர்த்தர் மோசேயின் மூலமாக பேசினார். 10 கற்பனைகளை கர்த்தர் 2 கற்பலகைகளில் எழுதினார். மோசே அவற்றை ஒரு புஸ்தகத்தில் எழுதினார். மோசே சீனாய் மலையில் 40 நாட்களுக்கு உபவாசம் இருந்த பின்பு கர்த்தர் அந்த கற்பலகைகளை மோசேயிடம் கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரரின் பாவத்தை பார்ப்பதற்காக கர்த்தர் மோசேயை
சீனாய் மலையிலிருந்து கீழே அனுப்பினார். உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கட்டளைகள் ஆவன. நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னிடத்தில் நில். நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள்.